ரூத் 2:17. அப்படியே அவள் சாயங்காலம் மட்டும் வயலிலே கதிர் பொறுக்கினாள். பொறுக்கினதை அவள் தட்டி அடித்து தீர்ந்தபோது அது ஏறக்குறைய 1 மரக்கால் வார்கோதுமை கண்டது. ரூத் சாயங்காலம் மட்டும் வயலிலே கதிர் பொறுக்கினாள். அவள் காலையிலேயே வந்துவிட்டாள் என்று கண்காணி போவாசிடம் கூறுவதின் மூலம் விளங்கி கொண்டோம். இப்போது அவள் சாயங்காலம் வரை கதிர் பொறுக்குகிறாள் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. காலை தொடங்கி மாலை வரை வேலைக்கு செல்பவர்களைப் போல அவள் அங்கே கதிர் பொறுக்கினாள். பொறுக்கினதை அப்படியே அதை வீட்டிற்கு கொண்டு போகவில்லை. அங்கேயே அதை தட்டி அடித்து சுத்தம் செய்து வார்கோதுமையை மட்டும் தனியாக எடுத்தபோது அது 1 மரக்கால் இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ இந்த ரூத்தை நன்றாக கவனித்து பாருங்கள். இவள் தன் தகப்பன் வீட்டிலே எப்படியெல்லாம் செல்லமாய் வளர்ந்திருப்பாள். அவள் ஒரு செல்வாக்கு நிறைந்த குடும்பத்தில் பிறந்த பெண்ணாக தான் இருப்பாள் என்று நான் நினைக்கிறேன். ஏனென்றால் நகோமியின் குடும்பத்தார் மோவாப் தேசத்திலே